அனைவருக்கும் வணக்கம். டாஸ்மாக் வழக்கில் திமுக மீதான பிடி மேலும் இறுகி இருக்கிறது. நேற்றைய தினம் டாஸ்மாக் முறைகேடு குறித்த ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வந்தது. நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. அது என்ன என்பது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மதுபான ஆலைகளிலும் அவர்கள் சார்ந்த பகுதிகளிலும் அமலாக்கத்துறை தீவிரமான சோதனை நடத்தினார்கள். சோதனை தொடர்ந்து முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 1000 கோடி அளவுக்கு டாஸ்மாக் துறையில் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சார்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த சோதனையின் அடிப்படையில் அடுத்த கட்டமான விசாரணைகளை மேற்கொள்ள போவதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் விசாரணை செய்யக்கூடாது, ஏற்கனவே நீங்கள் நடத்திய அந்த சோதனையே சட்டவிரோதமானது என்று சொல்லி அறிவிக்க கோரி நீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியது. எப்போதுமே தமிழக அரசு திமுக அரசுக்கு எதிராக ஏதாவது செயல்பாடுகள், இதே போன்று ஊழல்கள், மோசடிகள், இதே போன்ற தவறான செயல்பாடுகள் எல்லாம் யாராவது வெளிக்கொண்டு வந்தால் உடனடியாக இவர்கள் நீதிமன்றத்தில் போய் அதை அந்த விசாரணையை அது சார்ந்த நடவடிக்கைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவது வழக்கம். கடந்த 4 ஆண்டு காலமாக அதைத்தான் நம்ம பார்த்து வந்தோம். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கூட சமீபத்தில் என்ன செய்தார்கள் என்பதை நம்ம பார்த்து வந்தோம். அப்படித்தான் இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி நீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியது. நீதிமன்றத்தில் போய் வழக்கம் போல் செருப்படியையே வாங்கினார்கள். நீதிமன்றம் சொன்னது அப்படியெல்லாம் சட்டவிரோதமானது என்றெல்லாம் அறிவிக்க முடியாது, அமலாக்கத்துறை சோதனையை நடத்தலாம், தொடர்ந்து அதன் அடிப்படையில் விசாரணையையும் மேற்கொள்ளலாம், விரைந்து இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவெல்லாம் பிறப்பித்திருந்தது. உயர்நீதிமன்றம் அதை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் தானே உத்தரவு பிறப்பித்தது. நாங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனைக்கு நாங்கள் தடை வாங்குவோம் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது தமிழக அரசு, திமுக அரசு. இது ஒருபுறம் இருக்க, இன்னொரு வழக்கு ஒன்று புதிதாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தில். பாளையங்கோட்டையை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். என்ன மனு தாக்கல் செய்கிறார் அப்படின்னா, அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையில் 1000 கோடி அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை எதன் அடிப்படையில் சோதனை நடத்தினார்கள் என்றால், கடந்த 2017 முதல் 2024 வரை இந்த காலகட்டத்தில் டாஸ்மாக் துறையில் நடந்த ஊழல்கள் குறித்து, முறைகேடுகள் குறித்து நிறைய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது நிறைய வழக்குகளை உள்ளூர் காவல்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்குகளின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. ஆனால் அந்த வழக்குகளில் பல வழக்குகள் என்ன ஆனது என்று தெரியவில்லை. அந்த வழக்குகளினுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதே தெரியல. அது மட்டுமல்லாமல் குற்றப்பத்திரிகை பல வழக்குகளிலும் தாக்கல் செய்யப்படாமல் இருக்கிறது. இன்னும் பல வழக்குகள் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்கிற காரணத்திற்காக அந்த வழக்கெல்லாம் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நிலை நீடித்ததென்றால் இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த விசாரணையே நல்ல முறையில் நடக்காது. தமிழக அரசு அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனைக்கு, விசாரணைக்கு எல்லாம் எதிராக இருக்கும். அதனால் இந்த வழக்குகளை எல்லாம் சிபிஐ வசம் மாற்ற வேண்டும். எந்த வழக்குன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை வசம் இருக்கக்கூடிய, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வசம் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் துறை சார்ந்த வழக்குகளை எல்லாம் சிபிஐக்கு மாற்றி சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். அப்படி நடத்தப்பட்டால்தான் நேர்மையாக இந்த வழக்குகள் நடத்தப்படும் என்று சொல்லி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவினுடைய விசாரணை தான் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வந்தது. மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் வி. லட்சுமி நாராயணன் அவர்களுடைய அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அவர்கள் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் என்றால், இதற்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகள், அதே போன்று சிபிஐ, அமலாக்கத்துறை, டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர், லஞ்ச ஒழிப்புத்துறை, நீங்கள் எல்லோரும் பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இதில் யார் யார் என்ன பதிலளிப்பார்கள் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான். சிபிஐ, அமலாக்கத்துறை என்ன சொல்லுவாங்க, இந்த வழக்குகளை சிபிஐக்கு மாற்றுவதே சரியாக இருக்கும். சிபிஐ சொல்லும், நாங்கள் இந்த வழக்கை எடுத்து நடத்துகிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்லும், தமிழக அரசு, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை இந்த வழக்குகளை எல்லாம் நாங்கள் தான் வழக்கை பதிவு செய்தோம், வழக்கை பதிவு செய்த எங்களுக்கு இந்த வழக்கை நடத்த தெரியும், எனவே நாங்களே வழக்கை நடத்துகிறோம் என்று இவர்கள் சொல்வார்கள். இவர்களுடைய பதிலை நீதிமன்றம் ஏற்குமா என்று கேட்டால், நீதிமன்றம் ஏற்குமா இல்லையா என்பதை நம்ம அந்த வழக்கினுடைய விசாரணை அடுத்த கட்டமாக வருகிற போது தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஆனால் திமுகவினுடைய வரலாறு நீதிமன்றத்தில் கடந்த சில மாதங்களாக இருந்து வருகிறது இல்லையா, அந்த வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தால் நீதிமன்றத்தில் மறுபடியும் திமுக ஒரு செருப்படியை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா 2017 2024 வரை 7 ஆண்டு காலம் உள்ள வழக்குகளில் தீவிரமாக அந்த வழக்குகளை விசாரணை செய்து முடித்திருந்தார்கள் என்றால் இந்நேரம் பலருக்கு தண்டனை கிடைத்திருக்கும். இந்த டாஸ்மாகில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் எல்லாம் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கும். அமலாக்கத்துறை வந்ததற்கு பிறகுதான்
1000 கோடி அளவுக்கு மோசடி நடந்திருக்கிறதுங்கிற செய்தியே வெளியே வந்திருக்கிறது. அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இந்த இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை தான் செய்ய வேண்டிய கடமையை செய்யாத காரணத்தால் தான் அமலாக்கத்துறை இங்கே வந்து அந்த வேலையை செய்கிறது. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கினுடைய விசாரணையை சரியாக நடத்தாத காரணத்தால் தான் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயமான ஒரு கோரிக்கை, நியாயமான ஒரு மனு தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகள் எல்லாம் எப்போதோ வெளியே வந்திருக்கணுங்க. இது 2 ஆட்சி காலத்திலும் நடந்த முறைகேடுங்க. 2017 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலம், 2021 இப்போது 2025, இப்போ 2024 வரைக்கும் வழக்கு. அது வந்து திமுக ஆட்சி காலம். அப்போ 2 பேருடைய ஆட்சி காலத்திலும் டாஸ்மாகில் முறைகேடுகள் மோசடிகள் நடந்ததற்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் கூட இப்போ திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அப்படின்னால் என்ன தெரிகிறது? 2 பேரும் வேறு வேறு அல்ல. திருட்டு என்று வந்தால், ஊழல் என்று வந்தால், முறைகேடு என்று வந்தால் திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு அல்ல. நாங்கள் 2 பேரும் ஒன்றுதான். ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக உதவியாக நாங்கள் இருப்போம். அவரை நாங்கள் காட்டிக் கொடுக்க மாட்டோம், எங்களை அவர் காட்டிக் கொடுக்க மாட்டார். எங்களுக்குள்ளால் மறைமுக டீலிங் வைத்து தான் நாங்கள் செயல்படுகிறோம். வெளியே எதிரிகள் போன்று நாங்கள் நாடகம் ஆடினாலும் நடித்தாலும் உள்ளுக்குள் நாங்கள் நண்பர்கள் தான், கூட்டு களவாணிகள் தான் என்பது போன்று தான் இவர்களுடைய இந்த செயல்பாடுகள் இருக்கிறது. இந்த வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு. ஏனென்றால் இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர் சாதாரண நபர் இல்லை, அமைச்சர் செந்தில் பாலாஜி. மன்னிக்கணும், அமைச்சர் இல்லையே, அவரை அமைச்சர் என்று சொல்லி அவரை வந்து அப்படி நமக்கு அப்படியே பதிவாக வருது நமக்கு. அவர் அமைச்சர் இல்லை, திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி. இன்னும் எத்தனை நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் என்பது கூட நமக்கு தெரியல. வெகு விரைவில் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் பிரகாசமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கல்ல பல வழக்குகள் செந்தில் பாலாஜி மீது இருக்கிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை வசம் இவருடைய போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய அந்த வழக்கு இருக்கிறது இல்லையா, அந்த முறைகேடு வழக்கு, ஊழல் வழக்கு, அந்த வழக்கில் ஜாமீன் பெற்று வெளியே வந்திருக்கிறார். அந்த வழக்கினுடைய விசாரணை நடந்தே வருகிறது. அது 2 வழக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கை விசாரிக்கிறது. அந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து அவர்கள் இன்னொரு கோணத்தில் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். அடுத்து இந்த டாஸ்மாக் வழக்கு இருக்கு இல்லையா, இந்த டாஸ்மாக் வழக்கில் மிக முக்கியமாக இந்த வழக்கில் குறிவைக்கப்பட போவதே செந்தில் பாலாஜி தான் என்கிற கருத்துக்கள் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்து வருகிறது. என்றால் செந்தில் பாலாஜி தான் மது விலக்கு துறையினுடைய அமைச்சராக இருந்தார். தற்போது அமைச்சரவையிலிருந்து அவர் நீக்கப்பட்டாலும் அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த முறைகேடுகள் மோசடிகள் எல்லாம் அதிக அளவிலே நடந்திருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் என்ன ஒரு கருத்தை முன்வைச்சிருந்தாங்க அப்படின்னா, டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த சோதனை இருக்கிறது இல்லையா, அந்த சோதனையை எதிர்த்து தமிழக அரசு முறையீடு செய்ய சென்றபோது அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்கன்னா, தலைமை அலுவலகத்தில் தான் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் இருக்கிறது, அதனால் நாங்கள் அங்கே சோதனை நடத்தணும் என்று சொல்லி வெளிப்படையாக அமலாக்கத்துறை சார்பில் ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். அப்படி என்றால் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை மறுபடியும் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டார்கள் என்பது போன்ற நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் எல்லாமே ஒரு பரபரப்பான ஒரு செய்திக்காகத்தான் இதை செய்கிறார்கள். இன்னொன்று, பாஜகவும் திமுகவும் எதிரிகள் என்பது போன்று ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்காகத்தான் இந்த வேலைகள் எல்லாம் நடக்கிறதே தவிர இவர்கள் செந்தில் பாலாஜியை மறுபடியும் சிறைக்கெல்லாம் அனுப்ப மாட்டார்கள் என்கிற கருத்தும் பலரால் வைக்கப்படுகிறது. ஏனென்றால் அமலாக்கத்துறை பல அமைச்சர்களை குறிவைத்து சோதனைகள் எல்லாம் நடத்தினார்கள். திமுகவுடைய மூத்த தலைவர்கள் பலர் அமலாக்கத்துறை வசம் சிக்கினார்கள், அவர்களுடைய விசாரணை வலயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும்தான் இதுவரை சிறைக்கு சென்றிருக்கிறார். மற்ற எத்தனையோ அமைச்சர்களுடைய வழக்குகள், திமுக மூத்த தலைவர்களுடைய வழக்குகள் எல்லாம் அமலாக்கத்துறை வசம் இருந்தாலும் அவர்கள் மீதான ஆக்கப்பூர்வமான எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அமலாக்கத்துறை எடுக்கவில்லை. எனவே இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டாம் என்றும் பலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் இந்த டாஸ்மாக் வழக்கு இருக்கு இல்லையா, இந்த முறைகேடுகள் இது லஞ்ச ஒழிப்புத்துறையிடமிருந்து மாற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் விசாரணை நடத்தவே மாட்டார்கள். எப்படி திமுக அரசு எப்படி தனக்கு எதிராக வழக்கை நடத்தும்? அது ஒருபோதும் அதை செய்யாது. மக்களுடைய வரிப்பணத்தில் மோசடி செய்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள் என்றால் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் இந்த வழக்கு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடமிருந்து மாற்றப்படுவதுதான் சரியான ஒன்றாக இருக்கும். இப்போது நமக்கு தமிழக அரசு இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை நாம் கவனித்தால் போதும் என்பது நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் இங்கே முழுமையாக ஒரு மோசடி நடக்கிறது, அந்த மோசடியை எல்லாம் இவர்கள் கண்டுகொள்ளாமல் அமைதி காக்கிறார்கள் என்றால் அப்போது வேறு வழி. லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக நேர்மையாக செயல்பட வேண்டும்.
நேர்மையாக செயல்பட்டார்கள் என்றால் சிபிஐ எதற்கு, அமலாக்கத்துறை எதற்கு, அவர்களெல்லாம் எதற்கு இங்கே தமிழ்நாட்டிற்கு தேவையே இல்லையே. அப்போ இங்கே இவர்கள் சரியாக செயல்படாத காரணத்தால் வேறு வழி இல்லாமல் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் தமிழ்நாட்டிற்குள் நுழைய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க திமுக தான் காரணம். மாநில சுயாட்சி என்று சொல்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்போம் என்று சொல்லி தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறது என்றால் அது யாருக்கு அவமானம்? தமிழ்நாட்டினுடைய சுயாட்சியின் மீது தொடுக்கப்படக்கூடிய ஒரு அடக்குமுறை இல்லையா இது? அப்படிதான் நாம் அதை பார்க்க வேண்டும். ஆனால் வேறு வழி இல்லை. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதை செய்யலை. இங்கே இருக்கக்கூடிய அரசு சரியாக இந்த டாஸ்மாக் துறையில் நடந்திருக்கக்கூடிய ஊழல்களை எல்லாம் அவர்களே வெளிக்கொண்டு வந்து அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இல்லை அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தது என்றால் சிபிஐக்கு வேலை இல்லை, அமலாக்கத்துறைக்கு வேலை இல்லை. அதைத்தான் இந்த அரசு செய்திருக்க வேண்டும். அந்த இடத்துல கோட்டை விட்டுட்டு பழிவாங்கும் நடவடிக்கைக்காக பாஜக இதை செய்கிறது என்று திமுக சொல்லும் என்றால் திமுகவினுடைய அந்த வாதம் ஒருபோதும் ஏற்கப்படாது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இருந்தால் கூட இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு நியாயமாக நேர்மையோடு நடக்க வேண்டும். விரைவில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பார்ப்போம் இவர்கள் என்ன பதில் மனுவை தாக்கல் செய்ய போகிறார்கள், நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.